Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 231வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 16 முதல் 18 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் எல்லா ஜாதிகளின் மீதும் ஆண்டவருடைய நீதியான அதிகாரத்தையும் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் மக்களையும் அவர் தமது பரிபூரண ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் என்பதையும் தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றன. பெருமை, கலகம் மற்றும் தேவனை தவிர வேறு இடங்களில் வைக்கும் தவறான நம்பிக்கை ஆகியவற்றின் விளைவுகளை இந்த வசனங்களில் நாம் காண்கிறோம். தங்களுடைய சொந்த வல்லமையை நம்பி பாதுகாப்பை தேடும் மனித முயற்சிகள் நிலையான அடைக்கலத்தை வழங்க முடியாது என்பதும் இங்கே தெளிவாகிறது. அதே நேரத்தில் நியாயத்தீர்ப்பின் நடுவிலும் ஆண்டவர் மட்டுமே நம்முடைய உண்மையான நம்பிக்கைக்கும் அடைக்கலத்திற்கும் தகுதியானவர் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைய அதிகாரங்களை வாசிக்கும் போது நாம் எதில் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பெருமையை விட்டு விலகி முழுமையாக ஆண்டவரையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைய வாசிப்பு நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி நமது இருதயங்களை தாழ்மைப்படுத்தி எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிற தேவனை முழுமையாக நம்புவதற்கு நம்மை வழிநடத்தட்டும். Welcome to day 231 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 16 to 18 continues to reveal the Lord's righteous authority over nations and his sovereign control over every kingdom and people. In these passages, we see the consequences of pride, rebellion, and misplaced trust, especially as nations seek security in their own strength rather than in God. Yet even in the midst of judgment, we are reminded that the Lord alone is worthy of our trust and that human power cannot provide lasting refuge. As we read these books today, let us examine where we place our confidence, turn away from pride, and learn to depend completely on the Lord. May today's reading strengthen our faith, humble our hearts, and help us trust in the God who remains sovereign over all things. ஏசாயா அதிகாரம் 16. Isaiah chapter 16. வசனம் 1. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாபட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். Verse 1. Send ye the lamb to the ruler of the land from Selah to the wilderness, unto the mount of the daughter of Zion. வசனம் 2. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். Verse 2. For it shall be, that, as a wandering bird cast out of the nest, so the daughters of Moab shall be at the fords of Arnon. வசனம் 3. நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு. Verse 3. Take counsel, execute judgment, make thy shadow as the night in the midst of the noonday. Hide the outcasts, betray not him that wandereth. வசனம் 4. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான், சங்கரிப்பு ஒழிந்து போம், மிதிக்கிறவர்கள் தேசத்தில் ராதபடிக்கு அழிந்து போவார்கள். Verse 4. Let mine outcasts dwell with thee, Moab, be thou a covert to them from the face of the spoiler. For the extortioner is at an end, the spoiler ceaseth, the oppressors are consumed out of the land. வசனம் 5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். Verse 5. And in mercy shall the throne be established, and he shall sit upon it in truth in the tabernacle of David, judging, and seeking judgment, and hasting righteousness.
வசனம் 6. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. Verse 6. We have heard of the pride of Moab. He is very proud, even of his haughtiness, and his pride, and his wrath, but his lies shall not be so. வசனம் 7. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசே தூரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். Verse 7. Therefore shall Moab howl for Moab, every one shall howl, for the foundations of Kirherizoth shall ye mourn. Surely they are stricken. வசனம் 8. எஸ்போன் ஊர் வயல்கள் வாடிப்போயின, சிப்மா ஊர் திராட்சைச் செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசீர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு பாலே எட்டியிருந்தது. Verse 8. For the fields of Heshbon languish, and the vine of Sibma, the lords of the heathen have broken down the principal plants thereof. They are come, even unto Jazer, they wandered through the wilderness, her branches are stretched out, they are gone over the sea. வசனம் 9. ஆகையால் யாசீருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சைச் செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலையாலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. Verse 9. Therefore I will bewail with the weeping of Jazer the wine of Sibma. I will water thee with my tears, O Heshbon, and Elealeh, for the shouting for thy summer fruits and for thy harvest is fallen. வசனம் 10. பயிர்வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின, திராட்சத் தோட்டங்களில் பாடலுமில்லை ஆர்ப்பரிப்புமில்லை, ஆலையில் இரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை, சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். Verse 10. And gladness is taken away, and joy out of the plentiful field, and in the vineyards there shall be no singing, neither shall there be shouting. The treaders shall tread out no wine in their presses. I have made their vintage, shouting to cease. வசனம் 11. ஆகையால் மோவாபி நிமித்தம் என் குழல்களும் கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல தொனிக்கிறது. Verse 11. Wherefore my bowels shall sound like an harp for Moab, and mine inward parts for Kirharesh. வசனம் 12. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும்போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். Verse 12. And it shall come to pass, when it is seen that Moab is weary on the high place, that he shall come to his sanctuary to pray, but he shall not prevail. வசனம் 13. மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. Verse 13. This is the word that the Lord hath spoken concerning Moab since that time. வசனம் 14. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதின் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும், அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். Verse 14. But now the Lord hath spoken, saying, within 3 years, as the years of an hireling, and the glory of Moab shall be contemned, with all that great multitude, and the remnant shall be very small and feeble. ஏசாயா அதிகாரம் 17. Isaiah chapter 17. வசனம் 1. தமஸ்குவின் பாரம். இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். Verse 1. The burden of Damascus
Behold, Damascus is taken away from being a city, and it shall be a ruinous heap. வசனம் 2. ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும், மிரட்டுவாரில்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். Verse 2. The cities of Aroer are forsaken, they shall be for flocks, which shall lie down, and none shall make them afraid. வசனம் 3. அரண் எப்ராயீமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Verse 3. The fortress also shall cease from Ephraim, and the kingdom from Damascus, and the remnant of Syria. They shall be as the glory of the children of Israel, saith the Lord of hosts. வசனம் 4. அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும். Verse 4. And in that day it shall come to pass, that the glory of Jacob shall be made thin, and the fatness of his flesh shall wax lean. வசனம் 5. ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும். Verse 5. And it shall be as when the harvestman gathereth the corn, and reapeth the ears with his arm, and it shall be as he that gathereth ears in the valley of Rephaim. வசனம் 6. ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனிக்கொம்பிலே 2-3 காய்களும், காய்க்கிற அதின் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Verse 6. Yet gleaning grapes shall be left in it, as the shaking of an olive tree. 2. 3 berries in the top of the uppermost bough. 4. 5 in the outmost fruitful branches thereof, saith the Lord God of Israel. வசனம் 7. அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும். Verse 7. At that day shall a man look to his Maker, and his eyes shall have respect to the Holy One of Israel. வசனம் 8. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். Verse 8. And he shall not look to the altars, the work of his hands, neither shall respect that which his fingers have made, either the groves or the images. வசனம் 9. அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தழையைப் போலவும் நுனிக்கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும். Verse 9. In that day shall his strong cities be as a forsaken bough, and an uppermost branch, which they left because of the children of Israel, and there shall be desolation. வசனம் 10. உன் பெலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும். Verse 10. Because thou hast forgotten the God of thy salvation, and hast not been mindful of the rock of thy strength, therefore shalt thou plant pleasant plants, and shalt set it with strange slips. வசனம் 11. பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனைச் சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். Verse 11. In the day shalt thou make thy plant to grow, and in the morning shalt thou make thy seed to flourish. But the harvest shall be a heap in the day of grief and of desperate sorrow. வசனம் 12. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. Verse 12. Woe to the multitude of many people, which
Make a noise like the noise of the seas, and to the rushing of nations. That, make a rushing like the rushing of mighty waters. வசனம் 13. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். Verse 13. The nations shall rush like the rushing of many waters. But God shall rebuke them, and they shall flee far off, and shall be chased as the chaff of the mountains before the wind, and like a rolling thing before the whirlwind. வசனம் 14. இதோ சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும். விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும். Verse 14. And behold, at evening tide trouble, and before the morning he is not. This is the portion of them that spoil us, and the lot of them that rob us. ஏசாயா அதிகாரம் 18. Isaiah chapter 18. வசனம் 1. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும். Verse 1. Woe to the land shadowing with wings, which is beyond the rivers of Ethiopia. வசனம் 2. கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ. வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெட்டியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியண்டைக்கு போங்கள். Verse 2. That sendeth ambassadors by the sea, even in vessels of bulrushes upon the waters, saying, Go, ye swift messengers, to a nation scattered and peeled, to a people terrible from their beginning hitherto, a nation meted out and trodden down, whose land the rivers have spoiled. வசனம் 3. ஊச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும்போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும்போது கேளுங்கள். Verse 3. All ye inhabitants of the world, and dwellers on the earth, see ye, when he lifteth up an ensign on the mountains, and when he bloweth a trumpet, hear ye. வசனம் 4. நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். Verse 4. For so the Lord said unto me, I will take my rest, and I will consider in my dwelling place like a clear heat upon herbs, and like a cloud of dew in the heat of harvest. வசனம் 5. திராட்சைச் செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாயிருக்கும் போதே அவர் அரிவாள்களினாலே கப்புக்கவர்களை அறுத்து கொடிகளை எறிந்து அகற்றி போடுவார். Verse 5. For afore the harvest, when the bud is perfect, and the sour grape is ripening in the flower, he shall both cut off the sprigs with pruning hooks, and take away, and cut down the branches. வசனம் 6. அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதின்மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்களெல்லாம் அதின்மேல் மாரி காலத்திலும் தங்கும். Verse 6. They shall be left together unto the fowls of the mountains, and to the beasts of the earth, and the fowls shall summer upon them, and all the beasts of the earth shall winter upon them. வசனம் 7. அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெட்டியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டுவரப்படும்.
Verse 7. In that time shall the present be brought unto the Lord of hosts of a people scattered and peeled, and from a people terrible from their beginning hitherto, a nation meted out and trodden under foot, whose land the rivers have spoiled, to the place of the name of the Lord of hosts, the Mount Zion. பைபிள் சவாலின் 231வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 16 முதல் 18 வரை வாசித்ததன் மூலம் ஆண்டவர் எல்லா ஜாதிகளின் மீதும் இறையாண்மையுடன் ஆட்சி செய்கிறார் என்பதையும், மனிதனுடைய வல்லமையோ பெருமையோ பூமிக்குரிய எந்த ராஜ்யமோ அவருடைய அதிகாரத்திற்கு வெளியே நிலைத்திருக்க முடியாது என்பதையும் நினைவு கூர்ந்தோம். தவறான இடங்களில் வைக்கும் நம்பிக்கையும் மனிதனுடைய பெருமையும் அழிவிற்கு வழிவகுக்கக்கூடும் என்பதையும், உண்மையான பாதுகாப்பும் அடைக்கலமும் தேவனிடத்தில் மட்டுமே காணப்படுகின்றன என்பதையும் அறிந்தோம். இந்த அதிகாரங்கள் நமது சொந்த இருதயங்களை ஆராய்ந்து இந்த உலகத்தின் காரியங்களின் மீது அல்ல, ஆண்டவரின் மீதே நமது முழுமையான நம்பிக்கையை வைக்க நம்மை ஊக்குவிக்கின்றன. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் ஆண்டவரிடம் நம்மை மேலும் நெருக்கமாக அழைத்துச் சென்று அவருடைய வழிகளை ஆழமாக புரிந்து கொள்ளவும், தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் வாழ நமது விசுவாசத்தை வலுப்படுத்தவும் உதவட்டும். அவர் மீது முழுமையான நம்பிக்கையுள்ள இருதயங்களுடன் இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். நாளை 232வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 231 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 16 to 18, we were reminded that the Lord is sovereign over every nation and that no human strength, pride, or earthly kingdom can stand apart from His authority. We saw how misplaced trust and human pride can lead to destruction, while true security is found only in God. These books encourage us to examine our own hearts and make sure that our confidence is placed in the Lord rather than in the things of this world. Thank you for faithfully continuing this journey through God's Word. May every book we read draw us closer to the Lord, deepen our understanding of His ways, and strengthen our faith to walk in humility and obedience. Let us continue this journey with hearts that trust Him completely. See you tomorrow for Day 232. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.